இன்னொரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபித்து அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. நாகூம் 1:15. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஒரு முக்கியமான காரியம், அதாவது துஷ்டன் என்று சொல்லும் போது தீமையை கொண்டு வருகிறவன், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறவன், பிரிவினையை கொண்டு வருகிறவன், அவன் நம் வழியை வந்துடவே கூடாது. ஆமென். அப்போ சமாதானத்தை கோருகிற சுவிசேஷகனுடைய கால்கள் வருகிறது. அப்போ அந்த சுவிசேஷனுடைய கால்கள் வரும்போது துஷ்டனுக்கு வர முடியாது. அப்போ வசனம் உள்ள வரும்போது இந்த துஷ்டனுக்கு உள்ள வர முடியாது. எல்லா குடும்பங்கள்ல இது ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம நல்லா தான் இருக்கிறோன்னு விட்டுறோம். அப்படி விடவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சந்திக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஆமென், இந்த தவறான கான்டாக்ட், தவறான தொடர்பு. ஏன்னா நமக்கு நிறைய ஃபோன் கால்கள் வர்றதுனால தவறான இதனால குடும்பத்தில் அன்பு தாழ்ச்சி முதல்ல உண்டாகிறது. அன்பு தாழ்ச்சி, அடுத்து ஒரு பெரிய கேப். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நேற்று முந்தானத்து கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ரொம்ப துக்கத்தோடு சொன்னாங்க, இது என்னதான் நியாயப்படுத்தினாலும் இதுக்கு பின்னாக இருப்பது சாத்தான். இது கர்த்தர் காண்பித்தார்லாம் சொல்லுவாங்க ஜெபிக்கிறவங்க சிலர். இதுக்கு பின்னாக இருப்பது சொல்லுங்க சத்தமா, சாத்தான். அப்படி யாரு இந்த சத்தத்தை கேட்கிற, அது சபைக்குள்ளோ ஆன்லைன்ல பார்த்துட்டோம், இது ஒரு துஷ்டனுடைய செயல். இது கூடாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அதாவது சாத்தான் யாரை எப்படி பிடிப்பானே தெரியாது. அதுக்கு யாருமே விதிவிலக்கே கிடையாது. பேதுருவை பிடிச்சா பார்த்தீங்களா? இயேசு உடனே எனக்கு பின்னாக போ சாத்தான், என்ன கொஞ்சம் அசதியா இருந்த போதும் பிடிச்சிருவான். தாவீதை பார்த்தீங்களா? அவர் பால்கனிக்கு எதுக்கு போனார் நினைச்சீங்க? அவர் 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 சாயங்கால வேளையில அவர் பண்ற காரியம் என்ன தெரியுமா? ப்ரேயர் பண்ணதுக்கு தான் போனார். கொஞ்சம் ப்ரேயரை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி பார்க்கறதுக்கு பதில் இப்படி கீழே பார்த்தார். அவ்வளவுதான், கொஞ்சம் டைவர்ட் ஆனார், முடிஞ்சது. இப்படிப்பட்ட தவறான தொடர்புகள் யார் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் இருக்குமானால், அதனால குடும்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு கட்டு. அது கொஞ்சம் அது ஸ்லோ பாய்சன் போல கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு குறை இருக்காது. ஆனால் அது இந்த அஸ்திபாரத்தை இழக்கிறது, அஸ்திபாரத்தை நிர்மூலமாகிறது. அது விழும்போது மொத்தமாக விழுந்துடும், ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். பாருங்க, இந்த சிம்சோன் லாஸ்டா ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த பில்டிங் மொத்தமா விழுந்து பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட செயல். சிம்சோன் மரிக்கும் போது பெரிய செயலை செய்தாலும் அவனும் மரித்து போனான். அது மறுக்கப்பட முடியாத என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இந்த தவறான தொடர்பு எல்லைக்குள்ள வரவே கூடாது. அப்படி வந்துட்டுனாலே இந்த குடும்பம் அது விழ ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட யாராவது ஒருவேளை புருஷன் அந்த மாதிரி செயல இருப்பான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது மனைவி அந்த மாதிரி செயலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நீங்க தேவ சமூகத்தில் இதுக்காக போராடும். இதுக்காக ஆண்டவரே நீங்க உள்ள வந்துடுங்கப்பா. இது ஜீசஸ் கிரைஸ்ட குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாம் அவருடைய பாதங்கள் வரட்டும், நீங்க வந்துருங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. மாம்சிகமா யுத்தம் பண்ணுவதை விட கர்த்தரை யுத்தம் பண்ண விடுங்க. இந்த காரியத்தில் நிச்சயம் ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி இப்படிப்பட்ட செயல்ல யார் இருந்தாலும் சரி, அப்ப அந்த கட்டு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே முறிந்து போவதாக. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவானாக.
நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பேசி பழகணும், அன்பா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் எனக்கு எனக்கு என் மனைவியோடு பேசுறதை விட இவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கு என் புருஷன்ட்ட சொல்றதை விட இவங்க கிட்ட பேசினா, இதெல்லாம் துஷ்டன் உள்ளே வருவதற்கு நாம திறந்து கொடுக்கிற டோர். அடுத்த மாசம் டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அடைக்க வேண்டிய டோர் அடைப்போம். ஆமா, அது என்னன்னு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட பேசணும். இந்த காரியத்தெல்லாம் என் புருஷன்ட்ட சொல்ல முடியாது, இந்த காரியத்தெல்லாம் என் மனைவிட்ட. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீங்க சொன்னா கேட்பா. வேண்டாம் வேண்டாம். துஷ்டமும் ஒழிய அது அது பெரிய விளைவுகள், பெரிய விளைவுகள், பெரிய தீங்கை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு தாய் இன்னொரு கள்ள தொடர்புனால 2 சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொன்று, அது எப்படி முடிஞ்சது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கொடூரமான செயல். தீர்ப்பே நேற்று தான் வந்துச்சு. எல்லாம் போச்சுல்ல. அந்த டைம் அவங்களுக்கு அது இனித்து கொண்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுதான் சாத்தானுடைய செயல். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றது வரைக்கும் அவன் சப்போர்ட்டிவாக இருப்பான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் குற்றம் சாட்டுவான். அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில். சாத்தானுடைய அதான் அவன் பொல்லாங்கன். அவன் சாப்பிட்றது வர அப்படியே பசமா பேசிட்டே இருப்பான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நிற்பான் விரோதம் செய்ய. இப்படி அவன் சாப்பிட்டான் பாருங்க, அவனுக்கு விரோதம் செய்ய. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை யாராவது பார்த்து கொண்டோ இதுக்குள்ள கேட்டுக்கொண்டோ உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா, மாம்சீகமா ஃபைட் பண்ணாதீங்க. டோட்டல் அந்த குடும்பம் இல்லாம ஆயிரும். இந்த வசனம் கர்த்தருடைய பீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் முழுவதும் சங்கரிக்கப்படும் வரைக்கும், யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இது மட்டும் இல்ல, எந்த ஒரு காரியம் சரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.